தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேயே என்ன மாதிரி போஸ்டிங் நிறைய இருக்கும். ஸோ அதில் சில போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிரப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இங்கே என்ன மாதிரி பணி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் உதவி மையத்தில் வேலை செய்கிறதா இருக்கும். அதாவது பெண்களோட குறைகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைகள்லாம் நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த குறைகளை தீர்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. டெலிகாலராக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த பெண்கள் உதவி மையத்துக்கான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா தமிழக அரசாங்கம். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன வந்து ஆன்சர் பண்ணணும், அந்த ஃபோன் காலை நீங்கள் யார்கிட்ட நீங்கள் டைவர்ட் பண்ணி விடணும், யாருக்கு நீங்கள் அந்த ரீசன் சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரே இடத்துல இருந்து அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது மட்டும் தான் உங்களுக்கான விஷயமே. ஸோ யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி, அனுபவம் இல்லாட்டியும் சரி, உங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும், இந்த ஜாப்பை ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 18,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித தேர்வும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு நல்ல ஜாப், முடிஞ்சளவு எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப சிம்பிளானதான் கேட்டிருக்காங்க, ரொம்ப பெருசெலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பினாலே போதும், உங்கள் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது தான் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற தெளிவாக சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க், அதுக்கப்புறம் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்குமே சேர்த்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு இதாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லிங்கில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்த உடனே இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் போய் ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டேஷ் இருக்கு இல்லையா, இந்த டேஷில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன போஸ்ட் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட நேம் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா, இதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட முழு பேர் எழுதணும், வித் இனிஷியலோட வந்து உங்களோட முழு பேர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆன பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து எழுதிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து எழுதிக்கோங்க. இன்கேஸ் ஆண்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட தந்தையோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. 1/10/2024 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அது என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை மட்டும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மேரேஜ் ஆனவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. MARRIED மேரிட்னு எழுதிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்னா MARRIED அன்மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கும் இல்லையா, உங்கள் வீட்டோட அட்ரஸ், அந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்களா, அதாவது என்ன கல்வி தகுதியோ அந்த கல்வி தகுதியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹைட் எவ்வளவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களோட வெயிட் எவ்வளவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் வேறு எதுவும் டிகிரி பண்ணியிருக்கீங்க, வேறு எதுவும் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் கரஸில் வேறு எதுவும் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எதுவாக இருந்தாலுமே சரி அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியோட பேர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் இல்லாமல் வேறு எதுவும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஒர்க் அப்படின்றத இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரூஃப் டு பி என்க்ளோஸ்னு சொல்லியிருக்கலையே, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட நேட்டிவோட அட்ரஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அட்ரஸ் உங்களோட இருப்பிட சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இருப்பிட சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள்
மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புங்க. இன்கேஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி இதுக்கு மட்டும் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் நிரப்பி முடித்த உடனே இந்த இடத்துல சிக்னேச்சர் டு த ஆஃப் த அப்ளிகன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதற்கு மேலே மட்டும் ஒரு சிக்னேச்சர் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன மாதிரி ஜாப் ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்குது, எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர், அதாவது வழக்கு பணியாளருக்கான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதுக்கு எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஸோ 21லேருந்து 40 வயதுக்கு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 18,000 தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் முதுகலை சமூக பணி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்காலும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாதுகாவலருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கு வெறும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 12,000 தருவதாக அறிவிச்சிருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ஜாப் போஸ்டிங்கும் அதே மாதிரி தான், ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங்கை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன ஜாப் போஸ்டிங் சொல்லியிருந்தனோ அந்த ஜாப் போஸ்டிங்கோட நேம் வந்து இதில் நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஜாப் போஸ்டிங்கோட நேம் வந்து எழுதிக்கோங்க. எழுதி இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா அனுப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதில் ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.